உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராமையா, ஐயா கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும். அதுக்கு என்ன தாராளமா போலாம், வாங்கய்யா. ஐயா நீங்க என்னையா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் இந்த ஞாபகமாவே இருக்கா? என் பொண்ணு உயிரோடு இருக்கும்போது ஆசை ஆசையா புடவை நகைன்னு போட்டு அழகு பார்க்க முடியாம அவ போனதுக்கு அப்புறம் திதி பண்ணும்போதுதான் அதெல்லாம் படைக்கணும்னு இருந்திருக்கு. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனா இருக்கிறது நினைக்கும் போது மனசு தாங்கல ராமையா. ஐயா நடந்ததே நினைச்சு நீங்க இன்னும் எத்தனை நாளையே அழுதுகிட்டே இருப்பீங்க? நேத்து வரைக்கும் உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு இந்தம்மான்னு தெரியறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கய்யா. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்கய்யா. ஒரு தகப்பனா உங்க கையாலேயே இந்தம்மாவுக்கு திதி கொடுங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைங்கய்யா. டேய் போன் வந்துருக்கடா. டேய் மனோகரி மேடம் தான் கால் பண்றாங்க. அப்ப ஆன் பண்ணி பேசுடா. மேடம் சொல்லுங்க மேடம். அந்த கிழவன் கார்ல இப்போ டிரைவரோட வீட்டை விட்டு கிளம்ப போறான். நீங்க ரெடியா தானே இருக்கீங்க? ரெடியா தான் மேடம் இருக்கோம். எழிலோட வீட்டை தாண்டினதும் தூக்கிடுங்க. சரிங்க மேடம். அந்த டிரைவர் ரொம்ப பிரச்சனை பண்ணா தட்டி ஓரம் கட்டிட்டு அந்த கிழவனை மட்டும் தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஏய் ஏறா. சரி வா. ஏய் இவன் தான் அவன். வாடா ஓடுடா. போ 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 போ. வேகமா போ. சொல்லு. ஆளை தூக்கியாச்சு மேடம். குட், வெரி குட். நான் சொன்ன மாதிரியே அவனை பத்திரமா நம்ம இடத்துல வைங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே மேடம். ஐயா 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 ராமையா, ஐயா என்ன? சுப்பிரமணிய ஐயாவை யாரோ கார்ல தூக்கிட்டு போறாங்கய்யா. வாங்க வாங்க ராமையா. ஐயா என்ன ராமையா சொல்றீங்க? ஐயா ஆமாங்கய்யா, நானும் சுப்பிரமணிய ஐயா வெளில நின்னு பேசிட்டு இருந்தேன்யா. யாரோ 2 பேர் கார்ல வந்தானுங்கய்யா. திடீர்னு என்னை அடிச்சு போட்டுட்டு சுப்பிரமணிய ஐயாவை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கய்யா. சுடர் அப்பாவை கடத்துற அளவுக்கு யார் அவருக்கு எதிரி இருக்காங்க? தெரியலங்கய்யா. அவனுங்களை பாக்குறதுக்கு நம்ம ஏரி ஆளுங்க மாதிரி தெரியலங்கய்யா. ஐயா இத வேற யாரோ பிளான் பண்ணி செய்யறாங்கய்யா. ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. ஐயா ஏதாவது பண்ணுங்கய்யா. சரி சரி கத்தாதீங்க. நாளைக்கு இந்துவுக்கு திதி கொடுக்க எல்லாரும் ஒன்னா கிளம்புற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. குறிப்பா சுடருக்கு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. சரிங்கய்யா, சொல்லாம எப்படியா மறைக்க முடியும்? இந்த திதி கொடுக்கறதுக்கு முக்கியமா சுப்பிரமணிய ஐயா தானே வரணும். எல்லாருமே கேட்பாங்களையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்துவுக்கு திதி கொடுக்க இன்னைக்கு தான் ஊருக்கு போயே ஆகணும். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு ராமையா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மொத்த பேரையும் அழைச்சிட்டு முன்னாடியே நீங்க கிளம்புங்க. ஐயா நீங்க எல்லாமே எப்படிங்கய்யா? சுடரம்மா கேட்டா நான் என்னையா பதில் சொல்லுவேன்? யாரு கேட்டாலும் நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கேன் வந்துருவேன்னு சொல்லுங்க. ஓகே, மத்தத நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஐயா ஐயா அவனுங்களை பாக்குறதுக்கு ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியுதுங்கய்யா. நீங்க தனியா போயிடாதீங்கய்யா. ராமையா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்புற வேலையை பாருங்க முதல்ல. ஓகே ஐயா இப்பவும் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கீங்கய்யா. ராமையா நான் தான் சொல்றேன்ல, நான் சுடரோட அப்பாவோட தான் வருவேன். ஆனா நீங்க யாருக்கிட்டையும் அவரு மிஸ் ஆன விஷயத்தையும் நான் தேடி போன விஷயத்த பத்தியும் ஒரு சின்ன ஹிண்ட் கூட எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராமையா. நீங்க உடனே எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க. ஹலோ
டாக்டர் சார், மாமனாரை தேடி கிளம்பிட்டீங்க போல இருக்கு. படிச்சவர் தானே நீங்க. என்ன ஏது எங்க இருக்கிறாருன்னு தெரியாம எங்க போய் தேடுவீங்க நீங்க? ஏய், என்னடா வேணும் உனக்கு? ச்சே, படிச்சவன் தாயா. நான் ஏன் படிக்காம விட்டேன்னு இப்ப வருத்தமா இருக்குது. கரெக்டா மேட்ருக்கு வந்துட்ட பாரு. சரி, நானும் நேரா மேட்ருக்கே வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட்டா ஒரு 2 கோடியை பேக்ல எடுத்துன்னு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. டேய், என்ன மிரட்டுறியா நீ? ஐயோ, நான் எங்க சார் மிரட்டினேன்? கெஞ்சி தான் சார் கேட்குறேன். மரியாதையா 2 கோடி எடுத்துன்னு வாங்க டாக்டர் சார். வருமானமே வராத வேஸ்ட் லக்கேஜை வச்சுக்கின்னு நான் என்ன பண்றது? அறுத்து போட்டு போய்கினே இருப்பேன். டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவர் மேல ஒரு கீறல் பட்டுச்சு, நடக்கிறதே வேற. ஐயா சாமி, கீரல் விடுறதுக்கு இது என்ன கிளியோ பற்றாவா வச்சு கொஞ்சறதுக்கு? கேல போல்டு, அதெல்லாம் ஒன்னாகாது. பணத்தை கொடுத்துட்டு பீஸா கூட்டின்னு போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். தேவை இல்லாம போலீஸ் கிட்ட எதுவும் போனீங்க, இப்படி காமெடியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ச்சே, எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. ச்சே, டாக்டர் ரொம்ப ஷார்ப்பான ஆளா தான் இருக்காரு. நாம தான் வழவழன்னு பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு. சார், அதெல்லாம் பக்காவா லொகேஷன் சொல்லிடுறேன். கேட்டதை மட்டும் கரெக்டா எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுதான் கிழவனை தூக்கி இருக்கோம். ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணீங்க. டேய் முட்டாள், எப்ப நான் லொகேஷன் கேட்டனோ அப்பவே உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? போன வை, பணத்தோட வரேன். சரிங்க சார், சரிங்க சார். சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது. டேய், உடனே வரேன். ஆனா அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? கோவத்துல வச்சிட்டாரு போல இருக்கு. என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். சொன்ன இடத்துக்கு வந்தாச்சா? ஆமா, நீ சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன். சரி, போனை கார்லயே வச்சுட்டு பண பேக மட்டும் எடுத்துட்டு உள்ள வா. என்ன பதிலியே காணோம்? நான் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்ச உன் மாமா உனக்கு 4 துண்டாதான் கிடைப்பான். ஏய், மாமாவை ஒன்னும் பண்ணிராத. நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ஓகே, சரி, அப்ப போனை கார்ல வச்சுட்டு பண பேக் எடுத்துட்டு உள்ள வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.